ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பங்குனி உத்திரம். சாஸ்தா என்றும் மணிகண்டன் என்றும் அழைக்கப்படும் ஐயன் ஐயப்பன் அவதரித்த இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நாம் சாஸ்தாவின் அவதார கதையை கேட்பது பெரும் புண்ணிய பலனை தரும், பாபங்களையும் நமது முன்ஜென்ம வினைகளையும் அழித்து நற்கதி அடைய வழிவகுக்கும். நம்ம பதிவுக்குள்ள போகலாம். பிறப்பால் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களே என்றாலும் குணத்தால் வேறுபட்டு பகைமை உணர்வுடன் எப்போதும் ஒருவரையொருவர் எதிர்த்து வந்தனர். மும்மூர்த்திகளது உதவியுடன் அமராவதியை கைப்பற்றிய தேவர்கள் அதை ஆண்டு வந்தனர். தலைவனாக தேவேந்திரன் திகழ்ந்தான். ஒரு முறை துர்வாச மகர்ஷி இந்திரனை பார்க்க வந்தார். வரும்போது பராசக்தியின் பிரசாதமான மலர் மாலையை கொண்டு வந்து தன்னை வரவேற்ற இந்திரனிடம் கொடுத்தார். அவனோ அந்த மாலையை துளியும் பொருட்படுத்தாமல் அதை தனது வெள்ளை யானையான அந்த ஐராவதத்தின் மத்தகத்தில் சூட்டினான். யானையும் அதை துளியும் பொருட்படுத்தாமல் வீசி எறிந்தது, காலால் மிதித்தது. அதை கண்டு துர்வாசர் கொதித்தெழுந்தார், கோபம் கொண்டார். இந்திரா, நான் கொடுத்த மாலையை நீ மதிக்க தவறினாய். அதனால் தேவர்கள் தங்களது திவ்ய சக்திகளை இழந்து நரை திரைமூப்புக்கு உள்ளாவீர்கள். ஐராவதம் காட்டு யானை ஆகட்டும் என்று சபித்தார். ஐராவதம் காட்டு யானையாகி மதம் கொண்டு திரிய துவங்கியது. தேவர்கள் எல்லாம் அழகிழந்து நரை விழுந்து முதுமை கொண்டனர். இதுதான் தக்க தருணம் என்று அசுரர்கள் தேவர்களை எதிர்த்து போரிட்டனர். சக்தி இழந்த தேவர்கள் நேராக மும்மூர்த்திகளை வந்து பணிந்தனர். அவர்களும் தேவர்களிடம், நீங்கள் இழந்த சுபிக்ஷத்தை திரும்ப பெற பல அற்புத மூலிகைகளை பார்க்கடலில் இட்டு கடையுங்கள். திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும். அதை அருந்தினால் உங்களுக்கு நிகரற்ற வலிமையும் மரணமற்ற பெருவாழ்வும் திவ்யத்துவமும் நிலை பெறச் செய்யும்னு வழி கூறினார் மகாவிஷ்ணு. ஏற்கனவே சக்தி அனைத்தையும் இழந்திருந்தார்கள் அல்லவா, அதனால் இப்போது தங்களால் எப்படி முடியும் என்று அவர்கள் தயக்கம் காட்ட அதற்கும் பரந்தாமன் வழி கூறினார். மந்தார் மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் அசுரர்கள் துணையுடன் பார்க்கடலை கடையுங்கள் என்று சொல்லி அவர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம், பின் உச்சஸ்ரவஸ் அதிசய குதிரை, தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை, பின் பாரிஜாத மரம், அதை தொடர்ந்து அப்சரஸ் என்ற தெய்வ பெண்கள், கடைசியாக தெய்வத்தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்துடன் வெளிப்பட்டார். இதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகளான லட்சுமி தேவி வெளிப்பட்டாள். அவளை மகாவிஷ்ணு ஸ்வீகரித்தார். இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தனர் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என்று உணர்ந்த அசுரர்கள் அமிர்தத்தை அவர்களிடமிருந்து பலவந்தமாக அபகரித்துக் கொண்டனர். அப்போதுதான் தங்களது கவனக்குறைவும் தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம், நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று முறையிட திருமாலும் தேவர்களுக்கு உதவி புரிய பரமேஸ்வரையை நினைத்து தியானித்தார். பின் அற்புதமான பேரழகுடன் மோகினி வடிவெடுத்து தோன்றினார். தான் எடுத்த மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு செல்ல, அங்கு அவர்கள் அமிர்தத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். எதற்கு சண்டை? வரிசையில் அமருங்கள், நானே உங்களுக்கு பங்கிட்டு தருகிறேன் என்று கூறி மோகினியான மகாவிஷ்ணுவும் அமிர்தத்தை தேவர்களுக்கு முதல் வழங்கினார். அதை உண்ட தேவர்களும் இழந்த இளமையையும் சுய ரூபத்தையும் கொண்டு தேக வலிமையும் மரணமில்லா வாழ்வும் பெற்றனர். அமிர்தம் உண்ட தேவர்கள் அசுரர்களை வென்று மீண்டும் தேவேந்திரன் மூ உலகையும் ஆட்சி புரியலான. அசுரர்கள் பாதாள உலகத்தில் வாழலாயினர். இப்படி நடந்தவைகளை எல்லாம் நாரதர் பரமேஸ்வரிடம் சொல்ல, அந்த அழகை தானும் காண வேண்டும் என்ற ஆவலில் ஈசன் உமாதேவியுடன் பரந்தாமனை காண பார்க்கடலிற்கு வந்தார். அகிலத்தையே மயக்கிய அந்த மோகினி அவதாரத்தை எனக்கும் காட்ட வேண்டும் என்று சொல்ல, பரந்தாமனும் தான் எடுத்த மோகினி அவதாரத்தை ஈசனுக்கு காட்டி அருளினார். மோகினியை கண்ட ஈசன் அவளிடம் நெருங்க அந்த ஹரிஹர சக்தியும் ஒருங்கே பெற்று மகாசாஸ்தா அவதரித்தார். இப்படி விஷ்ணு புராணம் சொல்றது. ஆனா பஸ்மாசுரன் அசுரன் பெரும் தவம் செய்து சிவபெருமான்ட்ட தான் யாருடைய தலைமையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்பமாக சாம்பலாக ஆக வேண்டும்னு வரத்தை பெற்றான். தான் பெற்ற வரத்தின் வலிமையினால அகங்காரம் கொண்ட பஸ்மாசுரன் மதிமயங்கினான். தான் பெற்ற வரத்தினை வரம் கொடுத்த இறைவனிடமே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று துணிந்தான். சிவபுராணம் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். அப்போது மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து பஸ்மாசுரன் முன் தோண்டி அவனது எண்ணத்தை திசை திருப்பினார். அவனுடன் போட்டியாக நடனமாடி தந்திரமாக அவனது கையை அவனாகவே தனது தலையில் வைக்க செய்து பஸ்மமாக்கினார். மோகினி ரூபத்தை பார்த்த பரமேஸ்வரன் விதிவசத்தால் நிகழ இருக்கும் மகிஷி சம்ஹாரத்தை நிகழ்த்துவதற்காக மகாவிஷ்ணுவாகிய மோகினி மேல் மோகம் கொள்ள ஹரிஹரசுதன் ஐயப்பன் அவதரித்ததாக பத்ம புராணம் சொல்கிறது. இவ்விரு புராணங்களும் இருவேறு நிகழ்வுகள் சொன்னாலும் அவை இரண்டும் ஐயப்பன் அவதாரம். நாராயணமூர்த்தியுடைய சக்தி பரமேஸ்வரனுடைய சக்தியும் இணைந்ததால் அவதரித்த ஹரிஹர புத்திரன் என்பதையே குறிக்கிறது. ஹரிஹர புத்திரனான தர்மசாஸ்தாவை தந்தையாகிய சங்கரனும் தாயாகிய நாராயணமூர்த்தியும் பூலோகத்தை
காவல் புரியும் காவல் தெய்வமாக ஐயனாராக ஆசிர்வதித்து பிரம்மாவிடம் ஒப்படைத்தார்கள். இப்படி நாராயணமூர்த்தியின் கையில் அவதரித்தமையால் கை அப்பன் என்ற பெயர் பெற்றார். அதுவே மருவி ஐயப்பன் என்று ஆகிற்று என்று சொல்வதுண்டு. குறுகிய காலத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மாவிடமிருந்து கற்று மகா சாஸ்திரு என்று பெற்ற தர்மசாஸ்தா வேறு ஐயப்பன் வேறில்லை என்றாலும் தர்மசாஸ்தாவின் திரு அவதாரமே ஐயப்பன். நாம் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் காரிய தடைகளை நீக்கி வெற்றி தந்தருளும் சாஸ்தா பஞ்சரத்னம் பார்க்கலாம். ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம். அத்த சாஸ்தா பஞ்சரத்னம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரசாதநிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் மத்தமாதங்ககமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அஸ்மத்குலேஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ருவிநாசனம் அஸ்மதிஷ்டப்ரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பாண்ட்யேஷவம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆர்த்தத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பஞ்சரத்னாக்யமேதத்யோ நித்யம் சுத்தः படேன்னரஹ தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. இதி ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம் சமாப்தம். ஸ்ரீ குருப்யோ நமः.